Hi viewers, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா DC ஷண்ட் ஜெனரேட்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது கேட் 2016ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம ப்ராப்ளம் ப்ரோசீட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம given எழுதிடலாம். சோ given என்னன்னு பாத்தீங்கன்னா a DC shunt generator delivers 45 amps at a terminal voltage of 220 volt. So delivers 45 amps means it is the load current. So IL is equal to 45 amps at a terminal voltage of 220 volt. So VL is equal to 220 volt. The armature and shunt field resistance are 0.01 ohm and 44 ohm respectively. So appa RA is equal to 0.01 ohm and RF is equal to 44 ohm. Then the stray losses are 375 watts. So stray losses is equal to 375 watts. The percentage efficiency of the DC generator is. So நம்மளோட क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா percentage efficiency of the DC generator கேக்குறாங்க. So இப்போ நம்ம ப்ராப்ளம் ப்ரோசீட் பண்றதுக்கு முன்னாடி DC ஷண்ட் ஜெனரேட்டரோட டயகிராம் டிஸ்கஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால டயகிராம் டிஸ்கஸ் பண்ணிட்டு then we will proceed to the problem. So இந்த டயகிராம் வந்து பாத்தீங்கன்னா it is DC ஷண்ட் ஜெனரேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சரும் ஃபீல்டு வைண்டிங்கும் பேரலில் இருக்கும். ஸோ இங்கே பிரைம் மூவர் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ பிரைம் மூவர் விச் ப்ரொடியூசஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி தென் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது இஎம்எஃப் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சரில் ப்ரொடியூஸ் ஆகும். தென் ஆஃப்டர் சர்டைன் டிராப் நம்மளுக்கு அக்ராஸ் லோட் டெர்மினலில் நம்மளுக்கு VL அதாவது லோடு வோல்டேஜ் அப்பியர் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது, எங்கன்னா ஆர்மேச்சர்ல. ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ நம்மளுக்கு ஆர்மேச்சர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க கரண்ட் ஃப்ளோ IA தட் இஸ் ஆர்மேச்சர் கரண்ட். ஸோ இந்த ஆர்மேச்சர் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் போகும்போது, அதாவது இந்த பாயிண்ட் வரும்போது தேர் வில் பி டூ பாத், அதாவது கரண்ட் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ ஃபீல்டு வைண்டிங்ன்றதுனால இது ஃபீல்டு கரண்ட் IF, இது லோட் டெர்மினலுக்கு போகுது, அதனால இது லோட் கரண்ட் IL. ஸோ லோட் கரண்ட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லோடு. ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், லோட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் இந்த டயக்ராம் வச்சு ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். கரண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ IA வந்துட்டு இங்க போயிட்டு ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதலாம். IA is equal to IL plus IF. So IA தான் நம்மளுக்கு இங்க IL plus IF டிவைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா லோட் வோல்டேஜ் VL. ஸோ பேரலா ஃபீல்டு வைண்டிங் இருக்கு. ஸோ அப்ப ஃபீல்டு வைண்டிங் வோல்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா VL தான் இருக்கும், ஏன்னா பேரலா வோல்டேஜ் சேம். அப்ப ஃபீல்டு வைண்டிங் வோல்டேஜ் VF is equal to VL ன்னு எழுதலாம். ஸோ இது வந்து வோல்டேஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வோல்டேஜோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம ப்ராப்ளம் ப்ரோசீட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் நம்மள கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா எழுதுனா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது நம்மளுக்கு கிளியரா புரியும். ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஃபார்முலா P out divided by P in into 100. So இது வந்து percentage efficiency ஓட formula, that is output power divided by input power. So இப்போ P out, so P out is equal to output power means voltage into current. DC ல வந்துட்டு VI தான் output power formula. இது output power ன்றதுனால நம்ம output voltage output current மல்டிப்ளை பண்ணணும். அப்ப formula VLIL. So 220 into 45, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா 9900 watts. ஸோ அப்போ அவுட்புட் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு டேட்டா தேவைப்படுது, இன்புட் பவர். பட் ஆனால் இன்புட் பவர் நம்மளால ஸ்ட்ரெயிட்டாக கால்குலேட் பண்ண முடியாது, அதுக்கான டேட்டாஸும் நம்ம கிட்ட இல்லை. பட் ஆனால் ஆல்டர்னேட் ஃபார்முலா இருக்கு. P in is equal to in terms of P out formula. ஸோ அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா P in is equal to P out plus total losses
எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா P out by P in ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா கீழே எழுதுறேன், percentage efficiency equal to P in minus losses divided by P in into 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா percentage efficiency equal to P out divided by P out plus total losses into 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஃபார்முலால எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு P inக்கு பதில் P out plus total losses போட்டிருக்கேன்ல, ஸோ இட் இஸ் நத்திங் பட் தேர்ட் ஃபார்முலா. சரி, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எஃபிஷியன்சின்னு வந்தாலே இந்த 3 ஃபார்முலால தான் ஏதோ ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட டேட்டா அவைலபிளா வச்சு நம்ம எந்த ஃபார்முலான்றத சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிட்ட P in அவைலபிளா இருந்ததுன்னா நான் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுவேன், P out அவைலபிளா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் P out plus total losses என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ P in ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடலாம். P innோட ஃபார்முலா என்னது? P out plus total losses. ஸோ அப்போ P out ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ டோட்டல் லாசஸ் டோட்டல் லாசஸ்னா என்னென்ன லாசஸ்னு வந்து பாத்தீங்கன்னா கோர் லாஸ், காப்பர் லாஸ், மெக்கானிக்கல் லாஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் லாசஸ். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒரு லாசஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டே லாசஸ். ஸோ ஸ்டே லாசஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கோர் லாஸ், மெக்கானிக்கல் லாஸ்லாம் கம்பைன் ஆகி வந்துடும். அப்ப ரிமைனிங் என்ன லாஸ் இருக்கு? காப்பர் லாஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த ஸ்டே லாஸ் கூட ஆர்மேச்சர் காப்பர் லாஸ், ஃபீல்டு காப்பர் லாஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு டோட்டல் லாசஸ் கிடைச்சிடும். அப்ப டோட்டல் லாசஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் காப்பர் லாசஸ் பிளஸ் ஃபீல்டு காப்பர் லாசஸ் பிளஸ் ஸ்ட்ரே லாசஸ். ஸோ இப்போ இந்த 3 லாஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டல் லாஸ் கிடைச்சிரும். ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். ஸோ காப்பர் லாஸ்னால ஜெனரல் ஃபார்முலா என்னது? I ஸ்கொயர் R. ஸோ இது ஆர்மேச்சர்ன்றதுனால IA ஸ்கொயர் RA. இது ஃபீல்டு காப்பர் லாஸ்ன்றதுனால IF ஸ்கொயர் RF. ஸ்டே லாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 2 லாஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே நம்ம டோட்டல் லாசஸ் கால்குலேட் பண்ணிடலாம். IA ஸ்கொயர் RA நம்ம கிட்ட ஐஏன்ற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இல்லை. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஐஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஐஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஃபார்முலாவை அந்த டயக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎல் பிளஸ் ஐஎஃப் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, பட் ஆனா ஐஎஃப் இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஐஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா VF divided by RF. General formula I is equal to V by R. So here VF means field winding voltage. Field winding voltage is nothing but 220 volt divided by RF. RF question le கொடுத்திருக்காங்க. It is nothing but 44 ohm. So அப்ப நம்ம 44 substitute பண்ணீங்கன்னா you will get 5 amps. So இப்ப field current calculate பண்ணியாச்சு. அதை இங்க substitute பண்ணி ஆர்மேச்சர் கரண்ட் கால்குலேட் பண்ணிடலாம். சோ IA is equal to IL. IL நம்மளுக்கு क्वेश्चनல given 45 amps. So 45 plus IF 5, so 50 amps. இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்காக நம்ம ஆர்மேச்சர் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டு ஃபைண்ட் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். சோ ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் ஃபார்முலா IA ஸ்கொயர் RA. So armature copper losses is equal to IA square RA. So IA would answer 50 square, RA 0.01. So our answer வந்து பாத்தீங்கன்னா 25 watts. So similarly field copper loss. Field copper losses is equal to IF square RF. So IF வந்து பாத்தீங்கன்னா 5 square into RF 44. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1100 watts. இப்போ நம்ம ரெண்டு லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ அப்ப டோட்டல் லாஸ்
total losses is equal to armature copper loss plus field copper loss plus stay losses. So 25 plus 1100 plus stay losses 375 கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 1500 வாட்ஸ் வருது. இப்போ டோட்டல் லாஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. எதுக்காக நம்ம டோட்டல் லாஸ் கால்குலேட் பண்ணோம்னா எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. சோ எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு இன்புட் பவர் தேவைப்பட்டது. சோ அப்ப P இன்ல நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்தது எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடலாம். சோ P in is equal to P out plus total losses. So P out 9900 plus total losses 1500. So அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 11,400 watts. So this is our input power. So efficiency formula, percentage efficiency equal to P out divided by P in into 100. So P out is nothing but 9900 divided by 11400 into 100. So இத நம்ம கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா you will get 86.84%. So this is our final answer. அவங்க efficiency of the DC generator கேட்டாங்க. So efficiency of the DC generator is nothing but 86.84%. Okay, thank you. நம்ம next classல similar DC generatorல வேற problem discuss பண்ணலாம். Thank you.